மரியாதை சந்திப்பு முடிச்சுக்கிறேன். நானு அந்த சந்திப்பில் எந்த அரசியல் நாங்கள் பேசுறோம். சட்டமன்ற 64 சிறைவாசிகள் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காக ஒத்துழைத்திருக்காரு. வரவேற்கிறோம். கவர்னர் ஒப்புதல் கொடுக்குறாருல. வரும் தேர்தலில் இரட்டை சின்னத்தாலும் போட்டிட்டு உறுதியா சொல்றாங்க. எதன் அடிப்படையில் நம்பிக்கையா சொல்றீங்க? மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி விலகிறதுனால வந்து உறுதியா சொல்றீங்க. எப்படி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கனால இந்த சின்னம் நமக்கு தான் கிடைக்கிற நம்பிக்கையில சொல்றீங்க. நீங்க உங்களுடைய யுவங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல? அதாவது அண்ணன் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கும் போது 11 எம்எல்ஏக்கள் தான் அப்ப ரெட்டை சின்னம் முடக்கப்பட்டது. இப்ப வந்து கோர்ட்ல இருக்கு, சிவில் கோர்ட்ல வழக்கு இருக்கு. வழக்கு முடியும் தர ரெட்டலையை முடக்கணும்னு தேர்தல் கமிஷன் மனு கொடுத்து தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சா என்ன பண்ணுவீங்க? அது நடக்கலாம். அந்த சூழ்நிலை வரும்போது பாத்துக்கலாம். அந்த சூழ்நிலை வரும்போது யூகங்களுக்கு அடிப்படையான கேள்விகளுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.